எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வந்து த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ அப்படிங்கிற புக்ல இருந்து சில டெக்னிக்ஸ் கத்துக்கிட்டேன். அதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ. சில விஷயங்கள் நமக்கு ஏதோ நெகட்டிவ் பேட்டர்ன் இருக்குன்னா, அதை வந்து நம்ம லெட் கோ பண்ணணும். அதை நம்ம விட்டுறணும். அப்பதான் நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல் நம்மளால ரீச் பண்ண முடியும். அதை பிடிச்சி வச்சுட்டே இருந்தோம்னா வி கான் மூவ், நம்ம முன்னேறி போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வி ஷுட் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, எது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, எது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தாங்க. இப்போ நம்ம படிக்கிறோம்னா, இப்போ நான் டெய்லியும் ஹவு மச் டைம், எவ்வளவு நேரம் நான் என்னால செலவு பண்ண முடியும். நான் நோட்ஸ் எடுக்கிறேன், நான் வீடியோ பார்த்து படிக்கிறேன், நான் கிளாரிஃபை பண்ணேன் நான் டவுட்ஸ் எல்லாம், நான் எக்ஸாம் எப்படி காமா அப்ரோச் பண்றேன்னா, கொஸ்டினை நல்லா கேர்ஃபுல்லா ரீட் பண்ணேன்னா, நான் டபுள் டைம் செக் பண்ணிக்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனா நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத சில விஷயங்களை மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இது எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்க போகுது கொஸ்டின், இல்ல எவ்வளவு டைம் கிடைக்கும், இந்த மாதிரி இதெல்லாம் பத்தி நம்ம ஒரி பண்ணிக்க கூடாது. சோ நம்ம கண்ட்ரோல்ல எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் பெட்டர் டு நம்ம வந்து விட்டுறணும். இதுதான் அவங்க ஒரு கண்ட்ரோல் மெடிடேஷன். எல்லா விஷயத்துலயுமே நம்ம இதை யோசிக்கலாம். நம்ம ஏதோ ஒண்ணு ஒரி பண்ணிட்டு இருக்கோம், இல்ல ஏதோ ஒண்ணு இருக்குன்னா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நம்ம கண்ட்ரோல்ல இல்லாததை விடுறது பெட்டர். அடுத்து வந்து செல்ஃப் ஒரு டிஸ்டன்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளே சில விஷயங்கள், ஏதாவது ஒரு ஹீட்டா ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நீ கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு வாப்பா, அப்புறம் பேசிக்கலாம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருந்தாங்க. டெம்பரரியா ஒரு பிசிக்கல் பிரேக் எடுத்துருங்க, அந்த இடத்த விட்டு நகர்ந்துடலாம். அப்போ நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், நம்மளோட தாட்ஸ் கூட ஏதாவது ஒரு குயிக்கா வேற கூட நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு என்ன டிஸ்டன்சிங் பண்ணலாம்னா, இப்போ வந்து ஐ எம் ஆங்கிரி, எனக்கு இது வரல அப்படின்னு நம்மளை பத்தியே பேசிட்டு இருக்காம கொஞ்சம் அவங்க வேர்ட்ஸை மாத்த சொன்னாங்க. இப்போ இசை இஸ் ஆங்கிரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம், இசை சோ ஆங்கிரி, நான் என்னையே வந்து இன்னொரு பர்சன் மாதிரி கன்சிடர் பண்ணி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு அந்த விஷயத்துல இருக்கிற இன்னொரு பர்சனோட ஃபீலிங்கையும் புரிஞ்சுக்க இருக்கும். ஓகே, லுக்ஸ் லைக் ஆரவ் இஸ் ஆல்சோ அண்ட் ஆங்கிரி, ஆரவும் கோமா இருக்கான், நான் மட்டும் ஹர்ட் ஆகல, அந்த மொமெண்ட்ல அவங்களுக்கும் ஹர்ட் இருக்கு, மேபி என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வேற, அவங்க அப்படி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ணி யோசிச்சு பார்க்கலாம். அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப ஒரு பேட்டர்ன் நெகட்டிவ் ஓடிட்டே இருக்குன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து நம்மளையே வந்து நம்ம ஒரு ஃபியூச்சர்ல ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்ப நடந்துட்டு இருக்கிற, இப்ப யோசிச்சுட்டு இருக்கிற இந்த விஷயம் நம்ம லைஃப்ல எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். அது வந்து நம்ம இப்போ நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பேட்டர்னோ இல்ல ஒரு பிஹேவியரோ நம்மளோட கோல் கூட அலைன் ஆகலைன்னா அதையும் நம்ம ஈஸியா விட்டுடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் வந்து ஒரே ஏதாவது நிறைய பாத்திரமா வாங்கி அடுக்குறேன்னா, இந்த நான் 5 வருஷம் கழிச்சு பாத்திர கடையா வைக்க போறேன் அப்படின்னு யோசிச்சேன்னா அதை நம்ம அந்த ஹேபிட்டை விட்டுலாம். இல்ல நிறைய புக்ஸ் வாங்குறேன்னா, நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு பேச்சாளரா வரும்போது அந்த புக் பாயிண்ட் எல்லாம் யூஸ் பண்றேன்னா ஹாப்பி, அது நான் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட டெய்லி ரொட்டீன்ஸ்ல நம்ம நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பாஸ்ட்ல நடந்த ஒண்ணை யோசிச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அது வந்து நம்மளோட ஃபியூச்சருக்கு ஹெல்ப் பண்ண போதா அப்படின்னு யோசிச்சோம்னா, அதுக்கு இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றது ஒர்த்தா அப்படின்னு யோசிச்சோம்னா அதையும் விடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லி தராங்க. ஸோ இந்த டிப்ஸும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்தது. அப்புறம் வந்து இன்னொரு மேட்ரிக்ஸ் போட்டிருந்தாரு. என்னன்னா, இப்போ சில விஷயங்களை வந்து நம்ம விட மாட்டோம். ஆனா அவர் என்ன மாதிரி விஷயத்த விடலாம் அப்படின்னு சொல்றாருன்னா, இப்ப அந்த விஷயம் வந்து அர்ஜென்ட்டும் இல்ல, இம்பார்ட்டன்ட்டும் இல்ல. அதாவது நம்ம இப்படி கேட்டகரி பண்ணிக்க சொல்றாங்க. அது அர்ஜென்ட்டா, நாட் அர்ஜென்ட்டா, இம்பார்ட்டன்ட்டா, நாட் இம்பார்ட்டன்ட்டா. இப்போ அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட்னா அதை நம்ம பண்ணிட வேண்டியதுதான். அர்ஜென்ட் இல்ல ஆனா இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அது எப்ப பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் போட்டுக்கலாம். இப்ப அர்ஜென்ட் தான், ஆனா நான் தான் அதை பண்ணணும்னு கட்டாயம் இல்ல அப்படின்னா நம்ம அதை டெலிகேட் பண்ணிடலாம். அதுக்கு வேற ஒருத்தவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கிறதுல தப்பு இல்ல. அர்ஜென்ட்டும் இல்ல, இம்பார்ட்டன்ட்டும் இல்ல, நம்ம கோலோட அலைனும் அதுல ஒரு டிஸ்ட்ராக்ஷனான ஒரு ஆக்டிவிட்டி தான் அதுன்னா அதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி ஏதோ ஒரு இன்னைக்கு என்னென்ன பண்ண போறோம்னு பிளான் பண்றோம்னா அது வந்து இந்த மாதிரி இந்த ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸ்ல போட்டுட்டு அப்போ நம்ம வந்து டெலிகேட் பண்றதுக்கு, அந்த விஷயத்த வந்து லெட் கோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சம்திங் விச் இஸ் எதுக்கு வந்து நம்ம தான் வேணும் அப்படின்னு இல்லையோ அதை நம்ம வந்து டெலிகேட், இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் அதுக்கு தாராளமா வாங்கிக்கலாம். இப்போ வந்து இன்னொரு ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க. என்னன்னா, இப்போ நான் ஜட்ஜ்மெண்டலா இருக்கிறது. இப்ப என்னன்னா, இப்ப எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அது வந்து என்னோட ஒப்பீனியன் தான். எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னா அதுக்காக இந்த உலகத்துல எல்லாருக்குமே இந்த ட்ரெஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு நான் ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ நான் ஆப்போசிட்ல ஒருத்தவங்க நம்மளை பார்த்து மென்டல்னு சொல்லிட்டாங்கன்னா, பைத்தியம் திட்டுறாங்கன்னா, நம்ம அப்செட் ஆகுறோம்னா, சில பேர் சொல்லுவாங்களே அவன் மென்டல் சொல்லிட்டு அதுக்காக நீ மென்டல் ஆயிருவியா, நீ மென்டல் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அந்த மாதிரிதான். ஆஹ் சோ அவங்க சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக அது ரியாலிட்டி கிடையாது. ஆஹ்
ஆக்சுவலா அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். இந்த மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாம பேசும்போதும் இது ஒரு விஷயம் நம்ம சொல்றோம் எல்லார்கிட்டயும் அப்படின்னா இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசுறோம்னா நம்ம ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இதுதான் அப்படின்னு நம்ம பேசணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இந்த நான் ஜட்ஜ்மெண்டெல்லாம் நம்ம எப்பவுமே திங்க் பண்ணும்போது நமக்கு வந்து அது ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் செல்ஃப் அவேர்னஸையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளோட தாட்ஸை வந்து அதுக்கு ஒரு லேபிள் எதுவும் கொடுக்காம நான் தான் சூப்பர் இல்லை நான் தான் செல்ஃபிஷ் இந்த மாதிரி பாசிட்டிவோ நெகட்டிவோ எந்த லேபிளும் கொடுக்காம இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற லெவல்ல இருந்தோம்னா ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதுவும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த லெசன்ல இருந்து நான் என்ன டேக் அவேஸ் எடுத்துக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் நம்மளோட கோல்ல ரீச் பண்ணணும். நமக்கு நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலை நம்ம யூஸ் பண்ணணும்னா பெட்டர் டு லெட் கோ. சில விஷயங்கள் ஏதோ ஒரு நெகட்டிவ் பிஹேவியர், எமோஷன் இல்லை ஏதோ ஒரு தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம விட்டுதான் ஆகணும். அப்பதான் நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலை ரீச் பண்ண முடியும். அப்புறம் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா எது நம்ம கண்ட்ரோல் இருக்கு எது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. அப்புறம் வந்து ப்ரெசன்ட் மொமெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்புறம் வந்து நான் ஜட்ஜ்மெண்டலா திங்க் பண்ணணும். அப்பதான் நம்மளால ஒரு எம்பவரிங்கா இருக்க முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு அப்ஜெக்டிவா பார்க்க முடியும். அதை விட்டுட்டு அவங்களே இப்படிதான் இவங்களே இப்படிதான் நானே இப்படிதான் அப்படின்னு ஒரு தேவையில்ல மத்த வேற எதுவும் லேபிள் பண்ண வேணாம். அந்த சிச்சுவேஷன் இப்படி அப்படி அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் இப்படி ஒரு அப்ஜெக்டிவா நம்மளால எடுத்துட்டு போக முடியும். அப்புறம் வந்து சைக்கலாஜிக்கல் டிஸ்டன்சிங் அதுல இருந்து கொஞ்சம் நம்ம விலகி பார்த்தாதான் நமக்கு நல்லா புரியும். ஒரு 3வது மனுஷனுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம எப்படி சஜஷன் சொல்லுவோம் சொல்யூஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்குள்ளேயே நம்ம மூழ்கிட்டோம்னா நம்மளால அவ்வளோ கிளாரிட்டியோட யோசிக்க முடியாது அப்படின்னு தோணுச்சு. இந்த புக் நல்லா இருக்கு. இன்னும் அடுத்தடுத்து சாப்டர்ஸ் படிச்சுட்டு ஷேர் பண்றேன். நீங்களும் ஏதாவது ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ண முடியல ஏதோ ஒன்று என்ன ஹோல்ட் பேக் பண்ணுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் மஸ்ட் ரீட் புக். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.